இந்த நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னாலும் சின்ன வயசுலேருந்தே வளர்கிற குழந்தைகளுக்கு ராகியில் செய்யக்கூடிய இட்லி, ராகி தோசை, இல்லைன்னா ராகி அடை, இல்லைன்னா ராகி உப்புமா மாதிரியெல்லாம் குழந்தைக்கு எப்படி சாப்பிட்டா பிடிக்குமோ அப்படி சமைத்து சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த ராகியை பழக்கம் பண்ணிகிட்டே வரும்போது பிற்காலத்தில் நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மியாயிடும். ஒருவேளை நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்றவங்களும் இந்த கேழ்வரகை உங்கள் அன்றாட உணவில் தொடர்ந்து அடிக்கடி எடுத்துக்கிறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க. உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைக்கும். இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கக்கூடிய தன்மை இதில் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. கூடவே புரத சத்து அதிகமுள்ள உணவுன்னு சொன்னேன் இல்லையா? புரத சத்து அப்படின்றது உடல் எடையை கம்மி பண்ணுறவங்களுக்கு எப்படி தேவையோ அதே மாதிரி வளர்கிற குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. ஏன்னா வளர்கிற குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் ஒரு சில குழந்தை இருக்க மாட்டாங்க. ஒன்று உடல் பருமனாக இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா உடல் எடை ரொம்ப மெலிந்து காணப்படுவாங்க இல்லையா? புரத சத்து அப்படின்றது சரியான வளர்ச்சியை கொடுக்கும். அதாவது உங்கள் குழந்தையோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட், அந்த பாடி மாஸ் இண்டெக்ஸை